இந்த வீடியோல வந்துட்டு ஐபிபிஎஸ் லையும் எஸ்பிஐ பேங்க் எக்ஸாம்லயும் இதுக்கு முன்னாடி சிலபஸ் ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஆல் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட். ஓகே, ஆல் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட். இது மேங்கோ. ஓகே, ஆல் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட். அப்போ ஆல் mango or fruit. Some fruits are sweet. அப்போ இங்க sweet. இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. some mangoes are sweet. இது வந்துட்டு some mangoes sweetா இல்லையா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல தெரியல. இது வந்துட்டு இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம், பாசிபிலிட்டினும் கொடுக்கல. அப்போ வந்துட்டு இது ஃபாலோ கிடையாது. ஆல் ஸ்வீட் திங்ஸ் ஆர் ஃப்ரூட். எல்லா ஸ்வீட் திங்ஸுமே ஃப்ரூட் கிடையாது, கொஞ்சம் தான் ஃப்ரூட் ஸ்வீட்டா இருக்கு. அதனால வந்துட்டு இதுவும் ஃபாலோ இல்லை. அப்போ வந்துட்டு இது நெய்தர் ஆர் கேஸ். ஓகேவா. இது சம் பென்ஸ் ஆர் பேப்பர். சம் பென்ஸ் ஆர் பேப்பர். அப்போ பென்னு பேப்பர். நோ பேப்பர் ஆர் புக். அப்போ பேப்பர்லாம் புக்கு கிடையாது. பென்ஸ் கேன் நெவர் பி புக். கேன் நெவர் பீன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சம் நாட். சம் பேப்பர் பேப்பர் சம் நாட் புக். அப்போ வந்துட்டு பேப்பர் வந்துட்டு சிலது புக்கா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு இல்லவே இல்லை, அதனால வந்துட்டு இது ஃபாலோ கிடையாது. ஆல் புக்ஸ் பீயிங் பென் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் புக்கு வந்துட்டு எல்லா புக்கும் பேப்பரா பென்னா இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ வந்துட்டு நெய்தர் ஃபாலோஸ். அடுத்து ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ். இதுதான் சுத்தி சுத்தி கேக்குறாங்க போல. அப்போ வந்துட்டு ஆல் இன்ஜினியர் ஆர் வில்லேஜஸ். நோ வில்லேஜஸ் ஆர் நர்ஸ். ஓகேவா. அப்போ இன்ஜினியர்ஸ் கேன் நெவர் பி a நர்ஸ். இன்ஜினியர்ஸ் வந்து நர்ஸா இருக்க முடியாது, கரெக்ட். சம் நர்ஸ் ஆர் வில்லேஜஸ். சம் நர்ஸ் வந்துட்டு வில்லேஜஸா இருக்கலாமா, இருக்க முடியாது, ஏன்னா இங்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு இது தப்பு. அப்போ வந்துட்டு ஒன் மட்டும் தான் ஃபாலோஸ். சம் ஆப்பிள்ஸ் ஆர் பனானா. அப்போ வந்துட்டு இது ஆப்பிள், இது பனானா. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா. ஃப்ரூட் எல்லாமே பனானான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ வந்துட்டு இது கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஆப்பிள் ஃப்ரூட்டா இருக்கலாமா, இருக்கலாம், இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா. எல்லா ஃப்ரூட்டுமே பனானாவை தான் கேட்டிருக்காங்க, இல்ல, ஏன்னா சிலது ஆப்பிள் ஆகிருக்கலாம். அப்போ வந்துட்டு ஒன் மட்டும் தான் ஃபாலோஸ். அடுத்து நோ கேட்ஸ் ஆர் டாக்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு நோன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ மைனஸ் போட்டு டாக்னு போடுறோம். ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாகுமே அனிமல் தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நோ கேட்ஸ் ஆர் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த கேட் எதுவுமே அனிமலா இருக்காதுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது, மேபி இப்படி கூட இருக்கலாம். அதனால வந்துட்டு இது தப்புன்னு போட்டுருவோம். சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கேட்னு சொல்லியிருக்காங்க. சில அனிமல் கேட்டா இருக்காது, ஏன்னா டாகா இருக்கலாம். அப்போ 2 மட்டும் தான் ஃபாலோஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோ டோர்ஸ் ஆர் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோர் வந்துட்டு டேபிள் கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்து ஒன்லி a few woods ஆர் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி a fewனா நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்துட்டு எடுத்துட்டு சம்முன்னு ரீட் பண்ணுவோமா. அப்போ சம் woods ஆர் டேபிள். அப்போ வந்துட்டு சம் woods ஆர் டேபிள். ஓகேவா. இதுதான். இப்போ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன, ஆல் டோர்ஸ் ஆர் வுட்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோர்ஸ்மே வுட்டுக்கா, கிடையாது, ஏன்னா கொஞ்சம் டேபிளா இருக்கு. அப்போ இது கிடையாது. அடுத்து சம் டோர்ஸ் ஆர் நாட் வுட்னு சொல்லியிருக்காங்க. சம் டோர்ஸ் வந்துட்டு வுட் இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கிடையாது. இது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணா இது ரெண்டுமே கிடையாதுன்னு தான் வருது. ஆனா இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன்ல எய்தர்னு கொடுத்துருந்தாங்கன்னா
எய்தர்னு குடுத்திருந்தாங்களோ, பாசிபிலிட்டி வச்சு குடுத்திருந்தாங்களானோ, இது இருக்கலாம் தான் சான்ஸ் இருக்கு. மேபி இங்க இருக்கலாம். அப்போ வந்துட்டு கரெக்ட்டா இல்லாம 2ல ஏதாவது ஒண்ணு கரெக்ட்டா இருக்கலாம். இல்லன்னா இல்லாம இருக்கலாமா? அதனால எய்தர் குடுத்திருந்துச்சுன்னா, ஆன்சர் வந்து கரெக்ட்டு. இல்ல போத் வே அன்ஃபாலோன்னு குடுத்திருந்தாங்கன்னா, போத் அன்ஃபாலோ தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சில சமயம் இந்த மாரி வந்துட்டு ஆன்சர் பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கிற மாரி இருக்கும். அடுத்து ஒன்லி ஃபியூ ரிவர்ஸ் ஆர் நாட் சி. ஒன்லி ஃபியூனா சம். அப்போ சம் ரிவர்ஸ் சீயா இருக்காது. ஓகேவா? ஆல் ரிவர்ஸ் ஆர் வாட்டர் பாடிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ ஆல் ரிவர்ஸ் ஆர் வாட்டர் பாடிஸ். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் என்ன? சம் சி ஆர் வாட்டர் பாடிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. சி வந்துட்டு வாட்டர் பாடிஸா இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆல் சி ஆர் ரிவர்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. ஏன்னா சம்லயே இது வந்துட்டு சம்முன்னு தான் குடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு இது கிடையாது. அப்போ 1 மட்டும் தான் ஃபாலோஸ். அடுத்து இந்த சம். சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோ. சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்ச். சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச். ஓகேவா? நோ ஆரஞ்ச் ஆர் ஃப்ரூட். ஆரஞ்சு எதுவுமே ஃப்ரூட் கிடையாது. ஒன்லி ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா. அப்போ வந்துட்டு சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா. சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்னு கன்க்ளூஷன்ல குடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நம்ம வந்துட்டு கிடையாது தான். ஆ தப்பு. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பனானா குடுத்துருக்காங்க. அது கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. ஆமா. அப்போ ட்ரூ. இப்ப இத பாசிபிலிட்டின்னு குடுத்துருக்காங்கன்னா, பாசிபிலிட்டின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், இதுக்கு வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு போடுவோம். ஏன்னா சம்ல குடுத்துருக்கிறதையே கன்க்ளூஷனா கேட்கறாங்க. அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற. அப்போ வந்துட்டு இது ஃபால்ஸ். பாசிபிலிட்டின்னு குடுத்திருந்தா. இங்க பாசிபிலிட்டிலாம் எதுவும் குடுக்கல. அப்போ வந்துட்டு ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்து ஆல் ஸ்கேல்ஸ் ஆர் பென்சில். எல்லா ஸ்கேலுமே பென்சில் தான் குடுத்துருக்காங்க. அப்போ இது ஸ்கேல், இது பென்சில். சம் பென்சில்ஸ் ஆர் பென். அப்போ சம் பென்சில்ஸ் ஆர் பென். சம் பென்ஸ் ஆர் நாட் எரேசர்ன்னு குடுத்துருக்காங்க. சம் பென்ஸ் ஆர் நாட் எரேசர்ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம் தான் எரேசர் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு சம் பென்ஸ் ஆர் ஸ்கேல்னு குடுத்துருக்காங்க. சம் பென் ஸ்கேலா? நமக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியலன்னா அத பத்தி பேசக்கூடாது. அப்போ எக்ஸ். தப்பு. சம் ஸ்கேல்ஸ் ஆர் பென்சில். சம் ஸ்கேல்ஸ் ஆர் பென்சிலா? ஆமா. எல்லா ஸ்கேலுமே பென்சில் தான். அப்போ சம்மும் பென்சிலா தானே இருக்கும். அப்போ வந்துட்டு 2 மட்டும் தான் ஃபாலோஸ். ஓகேவா? அடுத்து சம் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர். சம் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ சம் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஸ்கொயர். சம் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? A few squares are rectangle. Some squares are rectangle. All circles are triangle. இந்த எல்லா சர்க்கிளுமே triangle. ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க? All triangles being circles is a possibility ன்னு சொல்லியிருக்காங்க. பீயிங்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிபிலிட்டில தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆல் ரெக்டாங்கிள்ஸ் பீயிங் சர்க்கிள். ஆல் ரெக்டாங்கிளுமே சர்க்கிளா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம். எல்லாமே இன்டர்செக்ஷன்ல தான் இருக்கு. எதுவுமே சர்க்கிள் கிடையாதுன்னு சொல்லல. அப்ப இருக்கலாம். சம் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரையாங்கிள். அப்போ இது சர்க்கிள்ல ஓட இன்டர்செக்ஷன்ல தானே இருக்கு. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஸ்கொயராவும் இருக்கலாம். அப்போ வந்துட்டு போத் ஃபாலோஸ். இது மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.